சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்ருதி, மீனா இவங்க 2 பேரும் பூக்கடையில பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்க ரோகிணி வந்தாங்க இல்லையா? அவங்க வந்த உடனே, "என்ன மீனா, உன்னையும் வீட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களாட்டுக்கு. இப்ப பார்த்தியா நம்ம 3 பேத்துக்குமே ஒரே நிலைமை தான்" அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், மீனாவும், "நாங்க நினைச்சா எப்ப வேணும்னாலும் அந்த வீட்டுக்கு போக முடியும். ஆனா உன்னால முடியுமா?" அப்படின்னு பதிலுக்கு பதில் பேச, இப்படியெல்லாம் பேசாதீங்க. எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி தானே. இப்பவே நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்துக்குங்க. அப்படி இல்லன்னா, அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்படி இல்லன்னா நீ என்னடி பண்ணுவ? அப்படின்னு மீனா கேட்கறதுக்கு எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. எங்க வீட்டுல இப்ப நம்ம ரவி தான் சமைக்கிறாப்புல. முத்து தான் வீட்டெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா இந்த மனோஜ் ஒரு வேலையும் செய்யாம அப்படியே ஹாயா வந்து உக்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஒழுங்கா போய் பாத்திரத்தை கழுவு, இல்லைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, உடனே அம்மாவை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாப்புல. இவன் நிறைய டிகிரி படிச்சிருக்கான், அதை பண்ணியிருக்கான், இதை பண்ணியிருக்கான், பிஸ்னஸ் மேனு, இவன் போய் வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல, அதெல்லாம் முடியாது, நாங்கள் வேலை செய்கிறோம், அவனும் வேலையை செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா போய் வெளியில் சாப்பிட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரியை தேடுறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, உடனே இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியா நம்ம மீனாவை பார்க்கறதுக்கு முத்து போயிடுறாப்புல. ஸோ முத்து போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா ரோகிணி வந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா, எப்பயுமே அங்கே தான் இருக்கணுமா? நான் தான் அங்கே வர முடியாது. நீங்கள் என்னைய பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரலாம்ல. இன்னைக்கு நைட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு எப்படியோ பேசி முடிச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் கடையில் ரொம்ப சோகமாக உக்காந்துருக்கிறாப்புல. அப்போ வழக்கம் போல் ஜீவாவும் நம்ம சந்தோஷும் வந்து, ஏன் இப்படி உக்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த ரோகிணி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஜீவா இருந்துக்கிட்டு, அப்படின்னா நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிங்க, அப்போனா தான் உங்களோட மனநிலைமை மாறும் அப்படின்னு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க, இங்கே நானும் ஒரு ஐடியாவை யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சந்தோஷ் சொல்ல, என்னன்னு சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு தூரமாக நின்று ஃபோன் பண்ணி ஐடியாவை சொல்கிறாப்புல. அது என்ன ஐடியானா, பேசாமல் நான் ரோகிணியை லவ் பண்ணிட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ஷாக் ஆகுறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.